அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கடன் எப்போது அடையும். ஒரு மனிதருக்கு ஜாதகத்துல 6ஆம் பாவகம் வந்து கடனை கொடுக்கக்கூடிய பாவகம். அதே நேரத்தில் 8ஆம் வீடு அதுவும் வந்து கடனை கொடுக்கதாங்க செய்யும். 6ஆம் வீடு 8ஆம் வீடு ரெண்டும் கடனை கொடுக்கக்கூடிய பாவங்கள். 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ற கிரகங்கள், 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ற கிரகங்கள், அவங்களோட தசாபுத்தி காலங்களில் மனிதனுக்கு வந்து கடன் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எப்போது அடையும்? அது எப்போ அடையும்னா 6க்கு 6 6ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடான 11ஆம் வீட்டில் அமர்ற கிரகங்கள் இல்லை 11ஆம் அதிபதி அவங்க சுபத்துவமாக வலுவாக தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து 6ஆம் இடத்து கடன் வந்து அடையும். 8ஆம் இடத்து கடன் 8க்கு 8 ஆகிய 3ஆம் வீடு 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிற கிரகங்கள் 3ஆம் அதிபதி வலுவுடன் சுபத்துவமாக தசாபுத்தி நடத்தும் போது ஒருவருக்கு வந்து கடன் அடையும். ஒரு மாடல் ஜாதகம் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஜாதகத்தை நான் விளக்குறேன். அது மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில் வந்து புரியும். கடைசி வரைக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குங்க. லக்னம் கும்ப லக்னம், லக்னத்திலே ராகு, 3ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு புதன், 6ல் செவ்வாய், 7ல் கேது, 9ல் சனியை வந்து போட்டிருக்கேன். இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. கேது தசை 5 வயசு வரைக்கும் நடக்கும். சுக்கிர தசை 25 வயது வரைக்கும், சூரிய தசை 31 வயசு வரைக்கும், சந்திரன் வந்து 41, செவ்வாய் 48, ராகு 66. இந்த மாதிரி வந்து தசாபுத்தி அமைப்புகளை போட்டிருக்கேன். ஒரு மாடல் ஜாதகம் தான், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லக்னத்திலே ராகு உட்கார்ந்து செவ்வாய் பார்வையும் இருக்குது. அப்போ லக்னம் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருக்குன்னு வந்து நினச்சிக்கணும். அதே நேரத்தில் லக்னாதிபதி உச்சனானா கூட அவருக்கு வந்து பெரிய சுபத்துவ அமைப்புகள் வந்து குரு மூலியமா இருக்குது. பெரிய சுபத்துவ அமைப்புகள் வந்து குருவோட பார்வை. இப்போ சந்திரனோட பார்வைனா அது அமாவாசை சந்திரனா தான் போட்டிருக்கேன். அதனால அந்த சந்திரன் பார்வைக்கு வந்து பெரிய விசேஷமான அமைப்புகள் கிடையாது. ஆனால் குருவோட பார்வை படுறதுனால லக்னாதிபதி வந்து நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு கேது திசை சுக்கிர திசை பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்காரு. சூரிய திசையும் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். இந்த கேது சுக்கிரன் சூரியன் வந்து பெரிய பாதிப்புகள் கொடுத்துருக்காது. அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி ஆகி அமாவாசை சந்திரன் ஆகி சனியோட உச்ச சனியோட நேரடி பார்வையில் உள்ள இந்த சந்திர திசை நடக்கும்போது கடன் பிரச்சனையில கண்டிப்பாக சிக்கியிருப்பாரு. அதுல இருந்து வந்து மீண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த சந்திர தசை முழுசும் வந்து நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை வந்து கடன் பிரச்சனையில சிக்க ஆரம்பிச்சிருக்கும். 10 வருஷமும் பெருசா மீண்டு வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாத ஜாதகம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவரும் வந்து 3ஆம் அதிபதியா அவர் இருந்தா கூட அவர் 6ஆம் வீட்டில் தான் போய் உக்காந்துருக்காரு. அவர் வீடு கொடுத்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா இருக்காரு. அவரும் வந்து உச்ச சனியோட 10வது பார்வையில தான் இருக்காரு. அப்போ அதுவும் பாவத்துவமான திசைகள் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ சந்திர திசை செவ்வாய் திசை கண்டிப்பா கடனை கொடுத்து அவர் வாழ்க்கையில படாத பாடு படுத்தி எடுத்துட்டு இருக்கும். இதுக்கு எப்பங்க விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னா அடுத்து வர்ற ராகு திசையில வந்து கண்டிப்பா வந்து விமோச்சனம் கிடைக்குங்க. ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமா இருந்தா அவர் வந்து நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா ராகு திசையில வந்து நல்ல பலன்களை அவர் கொடுக்க தான் செய்வாரு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்து கடன்களை யார் போக்குவா? 11ஆம் அதிபதி போக்குவாரு. அந்த 11ஆம் இடத்தை பார்க்குற குரு வந்து அவருடைய வீட்டை அவரே பார்க்குறாரு. அந்த குரு 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு வந்து ராகுவையும் பார்த்து சுபத்துவம் படுத்துறதுனால இந்த ராகு தசை சுய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து கண்டிப்பா கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஜாதகம் தாங்க இது. ராகு தசை சுய புத்தி முடிஞ்சு ராகு தசை குரு புத்தி ஆரம்பிச்ச உடனேயே 11ஆம் இடத்து கனெக்டினாலையும் ராகு தசை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் படிப்படியா வந்து கடன்கள் அடைய தொடங்கி வாழ்க்கையில் வந்து ராகு திசையில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தாங்க. இந்த ஜாதகம் வந்து ராகு திசையில உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான். இதுதான் வந்து கடன் அடையக்கூடிய ஜாதகத்துக்கு வந்து ஒரு மாடல் ஜாதகம் தான் இது. இதே மாதிரி உங்களுக்கும் வந்து கடன் பிரச்சனைகளை நீங்க சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6, 8 இதுல யார் வந்து கடன் கொடுத்துருக்காரு, அது எப்போ அடையும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி தாங்க முடிவு பண்ண முடியும். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இனி வரும் காலங்களில் ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.